இது உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும், இது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே, கிடைக்கும் கிடைக்காது, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கும் நடுவில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோ தங்கமே. உன்னிடத்தில் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ நிச்சயமாக ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது காய்ந்து போகக்கூடிய ஒன்று. புரிகிறதா தங்கமி? வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும் என்றுதான் சொல்ல வருகிறேன். அதற்கு நீ பொறுமையாக காத்திருக்கணும். உனக்கு எதுவுமே கிடைக்காத காலகட்டத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரமும் ஏதோ வந்து கொண்டுதான் இருக்கிறது. கிடைப்பதெல்லாம் அதிசயம் அல்ல. அது கிடைக்காத போது நீ எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாக இருக்கும். பொறுமையோடு காத்திரு மகளே. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எதற்காகவும் பயப்படக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய். கிடைக்குமா நடக்குமா என்று காத்து கொண்டே இருந்தாய் அல்லவா? ஒரு காலகட்டம் வரும், எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று நானும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? அந்த காலகட்டம்தான் இது. இப்போது சொல்கிறேன் கேள். உன் சாய் சொல்வதை கேள். நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, எல்லாமே நீ தேடாமலே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. அந்த காலகட்டம் வரும் வரையில் கிடைக்காமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உன்னுடைய சோதனை காலம், அதாவது உன்னை சோதிப்பதற்கான காலம்னு தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சிக்கோ. இப்போது நீ எத்தனை பொறுமையாக, எத்தனை நேர்மையாக, எத்தனை நம்பிக்கையோடு இருக்கின்றாயோ அத்தனையும் விரைவில் நீ கேட்டதெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும். கலங்காதே. சகலமும் நீ அடைந்து விடுவாய், பெற்று விடுவாய். ஓம் சாயிராம்.